அதனாலதான் அஸ்தத்துல பிறந்தவங்க கையை ஆட்டி ஆட்டி பேசணும். அஸ்தம் புள்ளியில் வருங்க கையை உபயோகப்படுத்த அவங்களுக்கு. லக்னத்துக்கு 10ஆம் இடம் மிதுனம். அது வந்து கம்யூனிகேஷனை குறிக்குது, திரைப்படத்தை குறிக்குது, மீடியாவை குறிக்குது, எழுத்து குறிக்குது. இதெல்லாம் இவங்க டெவலப் பண்ணலாம். இவங்களே இவங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம். ஆனா இவன் 3ஆம் மதிப்புக்கும் வராது. காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடா வந்துடுது. இவங்களுக்கு 6ஆம் வீடு என்பது இவங்களுக்கு கும்பம். அந்த வீடு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு. அதனால கடன் இல்லாம லாபம் இல்லைன்னு இருக்கு. ஒரு லாபம் வேணும்னா ஒரு கடன் வேணும். நிறைய ஞானிகளுடைய ஆசீர்வாதம் நம்ம போட்டோ பிடிச்சி பார்த்துட்டு இருக்கோம். 2 கைகளை வச்சு. ஆமா, அவங்களுக்கும். அப்ப கடனுக்காக இவங்க ஏதோ ஒரு வகையில கடன்ல கமிட் ஆகி தான் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரிதான் பங்காளி வர்க்கம்னு சொல்றதும் 6ஆம் இடம். அந்த வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது ஒரு பெரிய அந்யோன்யமா இருக்காது. 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காருல்ல, அதுவும் அங்க சித்திரை இருக்கு. அதுக்கு தான் இந்த இது பொருந்தும் இப்ப நான் சொன்னதெல்லாம். அதே 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுபான் இங்க வந்து சுவாதி இருக்காரு. அப்ப சுவாதின்னா என்னன்னா, வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ கடந்த சீரிஸோட தொடர்ச்சி தான் இங்கேயாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம். கன்னினாலே 6ஆம் இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும் இந்த லக்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம்னு நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. 6ஆம் இடம் என்பது சர்வீஸ், உழைப்பு. 6ஆம் இடம். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தினுடைய தன்மை என்னன்னா பகை, நோய், கடன். இவ்வளவுதான் ஜோதிடத்துல அங்க அதுக்குண்டான பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் மைண்டடா இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை செய்யறதுலயும் நம்பகத்தன்மையோட ஒரு வேலைக்காரன் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இவங்களுக்கு பொருந்தும். தீவிரமா வேலை செய்வாங்க. ஆமா, நல்லா நம்பகத்தன்மையான வேலைக்காரன்னு பொருந்தும். பட் அதே நேரத்துல பெரிய லெவல்ல முதலாளித்துவத்துல முன்னேறதுக்கோ, நான் வந்து டாமினேட் பண்ணி பெரிய லெவல்ல சாதிப்பேன்னு சொல்றதுக்கோ கன்னியில வந்து பெருசா பலம் இல்லை. இந்த சர்வீஸ் மைண்டு தான் இதுக்கு ஒரு காரணம். பட் வந்து குரியர் சர்வீஸ்ல இருந்து நீங்க ஜாப் ஒர்க் பண்ற அத்தனை தொழிலும், அதே மாதிரி இப்ப காற்று சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும். இப்ப வந்து காற்றுங்கிறது நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா கம்யூனிகேஷனுங்கிற அர்த்தத்துல. அதனால இன்னைக்கு உள்ள வலைதளங்களாகட்டும், குரியர் சர்வீஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதாகட்டும், ஒரு மெசஞ்சராக வேலை பார்க்குறதாகட்டும், ஜோதிடத்துறையில் வேலை பார்க்குறதாகட்டும், எல்லாமே வாய் பேசி சம்பாதிக்கிறது. லாயர்ஸ் ஆகட்டும், ஏஜென்சிஸு, புரோக்கரேஜு, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாத்துக்குமே கன்னிக்கு போகிறது. சூப்பருங்க. அதே மாதிரி நான் ஜோதிடம் சொன்னீங்க, நிறைய பேர் பொதுவாக பேசுவாங்க இந்த கன்னி லக்னம் வந்து அதிகமாக ஜோதிடம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த வகையில் உண்மைங்க? அது லக்னாதிபதியே புதனா வர்றாரு, அது ஒரு காரணம். ரெண்டாவது இவங்களுக்கு 5ஆம் இடம் என்பது மகர ராசி. அது வந்து காலபுருஷத்துக்கு 10ஆம் வீடா வருது. அதனால 5 என்பது ஒன்று உபாசகர் தன்மைகள், தெய்வ வழிபாடுகள், அதன் மூலம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது ஜோதிடம் இருக்கு, விளையாட்டு இருக்கு. இப்ப நல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் விளையாடுறாங்கன்னா அதுவும் 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அந்த காலத்துல சூதாட்டம்னு சொல்லுவாங்க, அதுவும் 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது சினிமாவையும் எடுத்துக்கலாம், கலைத்துறை சார்ந்ததுல. இந்த புதன் அப்படிங்கிறது 10ஆம் வீடு மிதுனமா வர்றதுனால எழுத்துன்னு எடுத்துப்பாங்க. தலை சிறந்த எழுத்தாளர்கள், வசனகர்த்தாக்கள், இப்படியெல்லாம் எடுக்கும்போது கன்னி லக்னத்துக்கு பொருந்தும். இப்போ கன்னி லக்னம் மேக்சிமம் வந்து இந்த கடன் சார்ந்து இருப்பேன்னு சொல்லுவாங்க, அது உண்மைங்களா? ஆமா, காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடா வந்துடுது. இவங்களுக்கு 6ஆம் வீடு என்பது இவங்களுக்கு கும்பம். அந்த வீடு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு. அதனால கடன் இல்லாம லாபம் இல்லைன்னு எடுத்துக்கணும். ஒரு லாபம் வேணும்னா ஒரு கடன் வேணும்.
அப்ப கடனுக்காக இவங்க ஏதோ ஒரு வகையில கடன்ல கமிட் ஆகி தான் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரிதான் பங்காளி வர்க்கம்னு சொல்றதும் 6ஆம் இடம் தான். அந்த வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது ஒரு பெரிய அந்யோன்யமா இருக்காது, பகைங்கிற ஒரு உணர்வு தான் வரும். ஆனா வெளி உலகத்திற்கு இவங்க நல்லவங்க, தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய சொந்த பந்தம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரிசர்வ் டைப்பா தான் இருக்கும். தனிமை விரும்பிகள். அதே நேரத்துல யாரோட ஒட்டி பழக மாட்டாங்க, ஒதுங்கி வாழ்வாங்க. ரிசர்வ் டைப்னு இன்னைக்கெல்லாம் சொல்றோம். ஒரு சின்ன குழந்தையில இருந்தே ரிசர்வ் டைப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்படுறது. இவங்களுக்கும் மகரம் மாதிரியே தான் நட்சத்திரம். அது சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் தான் இருக்கு, அதான் 3 பாதம் இருக்கு சூரியனுடையது. உத்தர நட்சத்திரம் அஸ்தம் 4 பாதம், அதே மாதிரி சித்திரை 2 பாதம். இந்த 3ம் சேர்ந்தது தான் இவங்களுடைய தனித்தன்மை. அப்ப சூரியன்ல பிறக்கிறவங்க கவர்மெண்ட் சர்வீஸுக்கு சாதகமா போவாங்க. அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ஆனாலும் கூட அந்த சூரியன் இவங்களுக்கு யாருன்னா விரையாதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால அப்பாவுடைய அனுசரணை பெருசா கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்பா தொழிலை எடுத்து செஞ்சாலும் பெருசா அதுல பயன்படாது. அதனால அப்பாவுடைய ஒரு உதவிகளே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மேலோட்டமான மேல்பார்வை தொழில்கள் தான் லாய்க்கு. இப்ப உத்திராடம் எங்க இருக்குது? 5ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி கிருத்திகை எங்க இருக்கு? 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங். இப்ப ஆர்கனைசிங், இப்ப தாலுகா ஆபீஸ்ல தாசில்தாரா இருக்கிறது, இந்த மாதிரி ஹையர் ஒரு லெவல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சூரியன் ஒத்துழைப்பார ஒழிய இந்த விரையாதிபதின்ற கான்செப்ட்னால இருக்கிறதுனால பெரிய மினிஸ்ட்ரி ஆகிறதுக்கோ அல்லது பெரிய காவல்துறையில பெரிய லெவல்ல போறதுக்கோ பெருசா டெவலப் பண்ண விடாது. இந்த 12ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு டிராபேக். அதுக்கடுத்து அஸ்தம் எடுத்துக்கலாம், சந்திரன். இந்த சந்திரன் நமக்கு லாபாதிபதியா வர்றாரு, 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. அதனால கலைகள் மூலமாக இவங்க பயனடைவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த எழுத்தாளர், ஜோதிடம், உபாசனை, தெய்வங்களை உபாசனை பண்றது. இப்ப அஸ்தம் அப்படின்னா கையின்னு அர்த்தம், ஆசீர்வாதம். அஸ்தம்ங்கிறதுக்கு சமஸ்கிருத வேர்டுக்கு மீனிங் கையின்னு இருக்கும். அதனாலதான் அஸ்தத்துல பிறந்தவங்க கையை ஆட்டி ஆட்டி பேசணும். அஸ்தம் புள்ளியில வருங்க, கையை உபயோகப்படுத்த அவங்களுக்கு நல்லா இருக்கும், தொழில் காசு நல்லா வரும். இது நல்லா இருக்கு டிப்ஸ். அஸ்தத்துல பிறந்தவங்க கை ஆட்டி ஆட்டி பேசினா இப்ப அந்த மாதிரி சிம்பல் எல்லாம் இப்ப வர்றதுக்கு காரணம் அந்த குறியீடுகள் தான் காரணம். இப்ப வேதாத்திரி மகர்ஷி ஆசீர்வாதம் பண்றாரு, நிறைய ஞானிகளுடைய ஆசீர்வாதம் நம்ம போட்டோ பிடிச்சி பார்த்துட்டு இருக்கோம், 2 கைகளை வச்சு. ஆமா, அவங்களுக்கும் அஸ்தத்துக்கும் தொடர்பு இல்லாம அது வராது. அதே மாதிரி திருவோணம் 5ஆம் இடமா வர்றதுனால இவங்களுக்கு படிக்கக்கூடிய கலைகள் தொழில் சம்பந்தப்பட்ட கலைகளை படிப்பாங்க. இவங்க என்ன விரும்பி படிக்கிறாங்களோ அதுல தொழில் பண்ணலாம். இப்ப ஒரு பக்தி நெறியில ரொம்ப உபாசனையில போனாங்கன்னா அருள் வாக்கு சொல்றவங்களாம் மாறிடுவாங்க. அதே மாதிரி ஜோதிடம் படிச்சா ஜோதிடரா மாறிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ரோகிணி இருக்கு இல்லையா, அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சார்ந்து வரக்கூடிய விஷயம், குலதெய்வம் சார்ந்து வரக்கூடிய விஷயம், வெளிநாடு படிப்பு, ஹையர் எஜுகேஷன், இது சார்ந்து படிக்கக்கூடிய இதில் புகழ் பெறுவாங்க. அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை. இவங்க கலைநயம் மிக்கவர்கள். இப்போ சிவில் இன்ஜினியரு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆர்கிடெக்டு, இது மாதிரி விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் மேஜிக் பண்ணுறவங்க, இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ அரசு துறை இதில் அந்த மாதிரியான வேலைகளுக்கு இவங்க போவாங்க. அதில் நல்லா இருக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றாங்க இல்லையா, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். அதனால என்ன ஆகும்னா ஒரு ஒரு உறவுகள் சார்ந்த வகையில ஒரு ஈஸியா இருக்காது. இவங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம். ஆனா இவன் 3ஆம் அதிபதியும் வராது. அந்த 3 மனசு 8ஓட சம்பந்தப்படுது இல்ல, 3 செவ்வாய் 8 செவ்வாய். அப்ப மைண்ட் ரிப்பேர்னு அர்த்தம். அதாவது நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ஆகிறது காரணம் இதுதான். முன்கோபம் அதிகமா ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றது அப்படிதான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கிற நேச்சரா இருப்பாங்க, திடீர்னு கோபம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத, இப்படியா இவங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வைப்பாங்க. அதெல்லாம் மனநோயாளி மாதிரி தான். அந்த 3, 8 காம்பினேஷன் ஆச்சுன்னா மனசுக்கு பாதிப்பு.
அப்ப செவ்வாயிலேயே பிறக்கும் பொழுது அந்த செவ்வாயும் ஜாதகத்துல கெட்டு போயிடுச்சு, 8-12 தொடர்பு இருந்தா இந்த அவஸ்தைகள்லாம் சந்திப்பாங்கங்கிறதுக்காக இது சொன்னேன். மற்றபடி செவ்வாயினுடைய நேச்சர் வந்து கொஞ்சம் ஆண் தன்மை, அதிகாரம், முரட்டு சுபாவம் இதெல்லாம் இருக்கும். இப்ப வந்து நிறைய விளையாட்டுகள்ல போய் பயிற்சி பெறுறாங்க இல்லையா, வீர விளையாட்டு, மல்யுத்தம், இதெல்லாம் 5ஆம் இடத்துக்கு அவிட்டம் செய்யற வேலை. கன்னி லக்னத்துல பிறகுதான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற அவிட்டம் அந்த வீர விளையாட்டின் மூலம் தொழிலா மாறுது. கத்துக்கிட்ட கலை தொழிலா மாறுது. அதான் இப்ப என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சூப்பர். அப்ப பொதுவாகவே உங்களுக்கு தொழில் என்ன தொழில்? அதான் கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட். அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடம் மிதுனம். அது வந்து கம்யூனிகேஷனை குறிக்குது, திரைப்படத்தை குறிக்குது, மீடியாவை குறிக்குது, எழுத்து குறிக்குது. இதெல்லாம் இவங்க டெவலப் பண்ணலாம். கமிஷன் பேஸ்டு ஏஜென்சிஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, இது மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணலாம். அங்க இருக்கிற ராகு வந்து இவங்களை தூக்கி விட்டுருவார். இவங்களுக்கு ராகு திசை நடந்தா நல்ல இடத்துல இருந்ததுன்னா, லிங்க் ஆச்சுன்னா, ஏன்னா 2-6-10 ராகு கனெக்ட் ஆகுறாரு. அப்ப காசும் கொடுப்பாரு, பதவி புகழையும் கொடுப்பாரு. 10ஆம் இடம் அப்படின்னாலே இப்ப வெளிநாடு சார்ந்த வேலைக்கும் ராகு செட் ஆவார். வெளிநாடு சார்ந்து போயிட்டு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகும். ராகுவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய பல்கா செய்யற தொழிலை குறிக்குது. சூப்பருங்க. இப்ப நீங்க சொன்னீங்க சித்திரை சொல்லிட்டீங்க, சித்திரையோட குறிகாட்டி ஏதாவது வச்சுக்கணும். சித்திரைங்கிறது விஸ்வகர்மா தேவதை வந்து விஸ்வகர்மா. விஸ்வகர்மா பிறந்தது சித்திரை நட்சத்திரம். திண்டுக்கல் பூட்டுங்கிறது ஃபேமஸ் சித்திரைக்கு. அதே மாதிரி கடை வீதிங்கிறது ஒரு அடையாளம். அப்ப மெயின் சென்டர்ல மெயின் கடை வீதியில இவங்க கடை வச்சுக்கணும். கன்னினாலே அப்படிதான் இருக்கணும். கன்னினாலே ஒரு வணிகஸ்தன் அப்படின்னு அர்த்தம், வியாபாரஸ்தன் அர்த்தம். அதுல சித்திரையா இருக்கும்போது இப்ப ஜவுளி கடைக்கு மெயினா சித்திரை ஃபேமஸ், சித்திரை நட்சத்திரம். அந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் இவங்க கடை வச்சு தொழில் பண்ணணும். இப்போ கடை இல்லாதவங்க கூட கடைவீதி வந்து போயிட்டு வரலாம். சித்திரையை இயக்கணும் அப்படின்னா அங்க வாக்கிங் போயிட்டு வரலாம். கடைவீதிக்குள்ள அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சித்திரை அன்னைக்கு அதுல போய் இது பண்ணி வந்தாங்கன்னா இவங்களுக்கு டெவலப் ஆகும், தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். இப்ப நீங்க வந்து கேட்கறது வந்து 1ஆம் இடம் அப்படிங்கிறது பேஸ் வச்சு கேட்குறீங்க. பட் நமக்கு வந்து 12 பாவமா தான் எடுத்து பார்க்கணும். இப்ப நீங்க வந்து செவ்வாய்ங்கிறது குணாதிசயத்துக்கு தான் பொருந்தி வரும். 10ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க அந்த நட்சத்திரத்துப்படி நம்ம போகணும். அங்க இருக்கிற மிருகசிரீஷத்தை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப 3 இவங்களே சித்திரையை எடுத்துட்டோம்னா 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு குறியீடு சொல்லுங்க. 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காருல்ல, அதுவும் அங்க சித்திரை இருக்கு. அதுக்கு தான் இந்த இது பொருந்தும் இப்ப நான் சொன்னதெல்லாம். அதே 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவா நீங்க வந்து சுவாதி இருக்காரு. அப்ப சுவாதின்னா என்னன்னா பருத்தி வயல் போயிட்டு வந்துடலாம், பஞ்சு யூஸ் பண்ணலாம், தீபம் போடலாம், பஞ்சு திரி வச்சு தீபம் போடலாம். அதுக்கு வந்து வடிவம் வந்து தீபம். அப்ப அந்த சுவாதிங்கிறது தேனை குறிக்கிறது. அதுக்கு பறவையே வந்து தேனி. அப்ப தேனபிஷேகம் பண்ணலாம். ராகுன்னா துர்க்கை, பத்ரகாளி, அதுக்கு தேனபிஷேகம் பண்ணலாம். ராகு வந்து இந்த சுவாதியில பிறந்தது வந்து லட்சுமி. அப்ப லட்சுமிக்கும் தேனபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். மருத மரம் வந்து சுவாதிக்கு உண்டான மரம். அப்ப வந்து திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்க வந்து மருத மரம் தான் ஸ்தல விருட்சம். அப்ப அங்க போய் நம்ம உட்கார்ந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு வந்தா பணம் வரும். அந்த மருதத்துல போய். ஆமா, ஏன்னா இவங்களுக்கு புள்ளி வந்து கரெக்டா பாத்துக்கணும். இப்ப அஸ்தத்துல பிறந்தாதான் இங்க ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆவாரு. அதை செக் பண்ணிக்கணும். இப்ப இவங்க உத்தரத்துல பிறக்கிறாங்கன்னு வைங்க, அப்ப வந்து செவ்வாயை இயக்கணும், சித்திரையை இயக்கணும். இப்ப இவங்க பிறக்கிறதே செவ்வாயில பிறக்கிறாங்கன்னு வைங்க, அப்ப வந்து குருவை இயக்கணும், விசாகத்தை. விசாகம் வந்து குரு. அப்ப 2-6-10 குருவனுடைய தொழிலை வந்து இவங்களுக்கு பயன்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு எபிசோட்ல வந்து 12 பாவத்துக்கு உண்டானதை நம்ம கேட்க முடியாது. இப்ப நம்ம வந்து லக்னத்துக்கு உண்டான நட்சத்திரங்களுடைய இதுங்கிறது நம்ம செல்ஃப் எஸ்டீம்னு சொல்றது. அதாவது சுயபலம், நான் விரும்புறது கிடைக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் வந்து கலைகளை நல்லா கத்துக்கணும், நான் வந்து இப்ப இறையருளை பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த 3 நட்சத்திரம் லக்னத்தில் உள்ள நட்சத்திரம் 1, 5, 9ங்கிறத இயக்குனா இவங்களுக்கு வந்து வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொன்ன ரெமெடி எல்லாம் வச்சு அவங்க வாழ்க்கையில மென்மேலும் வளரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்கய்யா. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம
லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.